அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விவாதத்தில் கார்த்திக்கு மறுப்பு தெரிவித்த சன் தொலைக்காட்சி. இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னா இடுமோனும் கார்த்தியை சொல்லலாம். ஏன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக மக்களை அதிக அளவில் கவர்ந்த ஒரு பேச்சாளராக இடுமோனும் கார்த்தி தான் இருந்துட்டு இருக்காரு. பொதுவாகவே பொதுக்கூட்டங்களில் இடுமோனும் கார்த்தி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ, சீமானுடைய பேச்சை எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிப்பாங்களோ, அதே மாதிரி தான் இடுமோனும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய விவாதங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இடுமோனும் கார்த்தி தான் கலந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்க சன் தொலைக்காட்சியில் ஒரு குறிப்பிட்ட விவாதத்திற்கு பார்த்தீங்கன்னா இடுமோனும் கார்த்திக்கு அந்த நிர்வாகமே மறுப்பு தெரிவித்தது அப்படின்றது இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய பாஜக, அதிமுக, திமுக அப்படின்ற 3 கட்சிகள்ல இருந்தும் நிர்வாகிகள் வராங்க அப்படின்ற காரணத்தினாலையும் கார்த்தி பேசினாரு அப்படின்னா அந்த நிர்வாகிகள் திணறுவாங்க, இதை நம்மளால லைவ்ல போடவே முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால சன் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இடுமோனும் கார்த்திக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சன் தொலைக்காட்சி அப்படின்றது ரொம்ப நாளாகவே டிஎம்கேக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சேனலாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்க கொஞ்ச நாளாக சன் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சார்பாக நிறைய விவாதங்களுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேரை விவாதங்களுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சட்டென்று சன் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றது இவங்க திருந்த வேலை அப்படின்றது தான் காட்டுது. இந்த ஒரு விஷயம் இல்லாமல் அடுத்தடுத்து இடுமோனும் கார்த்தியை எந்த ஒரு விவாதத்திற்குமே நிறைய தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா அழைக்காம இருந்துட்டு இருக்காங்க. இடுமோனும் கார்த்தியோட பேச்சு திறமையினால அங்கே இருக்கக்கூடிய பிற கட்சியின் ஆதரவாளர்களோ அல்லது நிர்வாகிகளோ பெரியதளவில் பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து குறிப்பாக இடுமோனும் கார்த்தியை வரவே விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாகவே இருந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.